வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. டிகேதார். இது யாருக்கான ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கான ஒரு ஆப். பொதுவாக இந்த கட்டட தொழிலில் வேலையாட்களை தேர்ந்தெடுக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு தான் டிகேதார் ஆப். உங்களோட தேவைகள் என்னன்றதை இதில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, கான்ட்ராக்டர்ஸோ சப்கான்ட்ராக்டர்ஸோ இல்லை நேரடியாக உங்களோட தேவையான ஆட்களை கூட உங்களை டேரெக்டாக கான்டாக்ட் பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ பேர் வேணும், எந்த மாதிரி ஆட்கள் வேணும், என்ன சேலரின்றது எல்லாமே நீங்களே நிர்ணயிச்சிக்க முடியும். அதனால் உங்களோட வேலையும் சீக்கிரம் முடியும், உங்களோட லாபமும் ரெட்டிப்பாகும். ஸோ டிகேதார் ஆப்போட லிங்க் அந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். மிடில் கிளாஸ் முனிஷ்காந்த், விஜயலட்சுமி, காளி வெங்கட், கோடாங்கி வடிவேலு, குரேஷி, வேலா ராமமூர்த்தி, ராதா ரவி மற்றும் பலர் நடித்து பிரணேவ் முனிராஜ் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. கிஷோர் முத்துராமலிங்கம் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. ஆசஸ் ஃபிலிம் ஃபேக்டரியும் குட்ஷோவும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன? ரொம்ப சிம்பிளுங்க. நடுத்தர வர்க்க குடும்பம் அப்படின்றது இன்னைக்கு நிறைய அவங்களோட வாழ்க்கை தரம் நிறைய பார்க்கலாம். இந்த நடுத்தர வர்க்கத்துக்கே இந்த நிறைய விஷயங்கள் மாறுபடுது. ஒரு 15,000 20,000 சம்பாதிக்கிறவங்களோட குடும்பம் எல்லாமே நடுத்தரத்துக்கும் கீழே, லோவர் மிடில் கிளாஸ் அந்த ஸ்டேட்டஸில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு தினம் அவங்களோட வாழ்க்கையை கடத்துறது பெரும் விஷயமா இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்கும் மனசில் ஒரு எண்ணம் இருக்கும். அதாவது அவங்க நல்லா வாழ்ந்துட்டு அந்த நிலையில் இருப்பாங்க. அப்பா தாத்தாலாம் ரொம்ப நல்லா வாழ்ந்துருப்பாங்க. ஆனால் அவங்க இந்த நிலைக்கு வந்திருப்பாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம அப்பாவோ தாத்தாவோ பண்ண புண்ணியமோ இல்லை செஞ்ச ஒரு உதவியோ நம்மளுக்கு திருப்பி கிடைக்காதா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணம் இந்த படத்தில் வர ஹீரோக்கு அது நிறைவேறுது. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கையில் கிடைச்சும் அது அவரால் முழுசாக பூர்த்தி பண்ண முடியாத ஒரு சிக்கல் வருது. அந்த சிக்கல்லேருந்து அவர் எப்படி விடுபடுறாரு, அந்த சிக்கலை தாண்டி அவர் மனசளவில் அவருக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கிறாரு அப்படின்றது தான் அந்த படத்தில் ஷார்ட்டாக ஒன்லைன் சொல்லலாம். ஸோ ஒரு மிடில் கிளாஸ் தான், பட் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்து கதையில் ஒரு கம்யூனிசம் பேசப்பட்டு அது எல்லாருக்கும் போகிற மாதிரி இயக்குனர் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றதுல நான் போயிடுறேன். முதல்ல இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு கம்ப்ளீட்டாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் எல்லாமே பிடிச்சிருந்தது. நான் ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப்னு சொல்லிட்டேன்னா, ஆக்டிங்காக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், வாட் எவர் எல்லாமே, ரைட்டிங்காக இருக்கட்டும், ரொம்பவே நடுத்தர வர்க்கத்தோட ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடிகிற அளவுக்கு அந்த கதைக்களம் இருந்தது. ஒரு 35 ஒரு 40 வயசுக்குள்ள ஒரு குடும்பஸ்தர், அவரோட மனைவி, அவருக்கு 2 பிள்ளைகள், ஒரு பள்ளி பருவத்தில் இருக்கிற பிள்ளைகள், இவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு அவர் கஷ்டப்படுறது, குடும்ப சிக்கல்களை சமாளிக்கிறதுக்கு அவங்க மனைவி எல்லா வேலையும், ஒரு புடவை விற்கிறதா இருக்கட்டும், ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வேலை பார்க்குறதா இருக்கட்டும், ஒரு ரியல் எஸ்டேட் வேலையாக இருக்கட்டும், எல்லா விதமான வேலையுமே எடுத்து செஞ்சு அது குடும்பத்தோட வருவாயை பெருக்கிறதுல என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகாக கட்டியிருப்பாங்க. எக்ஸ்ட்ரீமாக இந்த காலத்தில் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தா நம்ம ஈஸியாக பண்ணலாமே அப்படின்ற அவங்க செய்கிற விஷயங்கள், இந்த மாதிரி ரொம்பவே இப்போ உள்ள இந்த நடுத்தர வர்க்க குடும்பத்தோட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு முதல் பாதி ரொம்பவே பிரமாதமாக இருந்ததுன்னு சொல்கிறோம். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது பெர்ஃபார்மன்ஸ். ஹீரோ முனிஷ்காந்த் அவர்கள் ஒரு 15 வருஷமாக நிறையவே கஷ்டப்பட்டிருக்காரு சினித்துறையில். அதுவும் அவரோட பயணம்ன்றது ஒரு காமெடியனா, குணச்சித்திர கேரக்டர், அந்த மாதிரி நிறைய விஷயமா ட்ராவல் ஆயிருக்கு. ஒரு முழு படத்தை தன்னோட ஷோலில் அவரால் தாங்கி கொண்டு போக முடியுமா அப்படின்றது இந்த படத்தில் கேட்டிங்கன்னா பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏற்கனவே காமெடி ஆக்டர்ஸ் எல்லாமே ஹீரோ ஆகிறதெல்லாம் தமிழ் சினிமாவில் நடந்துட்டு தான் இருக்குது. அதில் ரொம்ப ஷைன் ஆகிறது, அந்த கேரக்டரை உள்வாங்கி கதை நாயகனை நடிக்கிறதுன்றது நிறைய பேருக்கு அது ஈடு கொடுக்கலன்னு தான் சொல்லணும். கதை நாயகனா த்ரூஅவுட் த மூவி நம்மள அவர் பார்க்க வைக்க முடிகிற அளவுக்கு அவர்கிட்ட அந்த பொட்டென்ஷியல் இருந்தது. அது இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க, பிரமாதப்படுத்திட்டாரு. அதுலேயும் செகண்ட் ஹாஃபில் ஒரு இடத்துல அவர் உடஞ்சி அழுகவும் முடியாமல், ஏன்னா அவங்க அம்மா இறந்தப்போ நான் அழுகலடா அப்படின்னு ஒரு இடத்துல அந்த டைலாக்குமே வரும். அவரால் முழுசாக அழுகவும் முடியாமல், அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவர் கஷ்டப்படுற தருணம்லாம் பிரமாதமாக நடிச்சிருந்தார். ஆப்வியஸ்லி அது பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லணும். ரெண்டாவது ஹீரோயின் விஜயலட்சுமியே முனிஷ்காந்துக்கு ஒய்ஃபாக பண்ணணும் அப்படின்றது எல்லாருமே இந்த படம் ட்ரைலர் பார்க்குறப்போ பார்த்தாங்க. பட் அந்த கேரக்டராக பார்க்குறப்போ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி சூழலில் பெண்களை தப்பாக காட்டுறதையும் ரொம்ப அவங்கள தப்பாக காட்டுறது சென்ஸ் நெகட்டிவாக காட்டுறது. பட் இந்த படத்துலையும் அப்படி தான் நிறைய இடங்களில் வரும். ஒரு மனைவி எவ்வளோ தூரத்துக்கு ஒரு புருஷனை டார்ச்சர் பண்ணுறா அப்படின்றத கணவன்களோட பார்வையில் பார்க்குறப்ப அப்படி தான் தோணும். பட் அவங்க ஒரு கட்டத்தில் அவங்களோட ஸ்டேட்டஸ், அவங்களோட நிலையை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்மளுக்கு புரியும், ஒரு பொண்டாட்டி ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறா, அது அவளுக்காக பண்ணல, உனக்காக பண்ணல, தான் பிள்ளைங்களுக்காக பண்ணுறா, அதுக்காக அவள் எவ்வளோ பேர் கெட்ட பேர் எடுத்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா அப்படின்ற ஒரு சீன் வரும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறவும் நல்லாயிருக்கும். அது ரொம்ப சிம்பிளாக நம்ம கடந்து போனாலும் இன்றைக்கி சூழலில் பெண்களின் மனநிலை அதுதான், அவங்களுக்கு வேறு வழி இல்லை.
தன்னை கெட்டவளா காட்டிக்கலாம், தான் பொண்ணை புருஷங்கிட்ட கெட்ட பேர் எடுத்துக்கலாம், சொந்த பந்தத்துக்கிட்ட கெட்ட பேர் எடுத்துக்கலாம், சுற்றி உள்ளவங்க கிட்ட எல்லாமே என்னையா அப்படி இருக்கா அப்படின்றது நினைக்கலாம். பட் அதை தாண்டி அவங்களோட எண்ணம் என்னவா இருக்கும்னா, தான் பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஃபியூச்சரில் நம்மள மாதிரி கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் தான் இருக்கும். அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், மிரட்டிட்டாங்கன்னே சொல்லணும். அதை தாண்டி இந்த படத்தில் வர மற்ற கேரக்டர்ஸ், நம்ம கோடாங்கி வடிவேலும் குரேஷியும் நண்பர்களாக வருவாங்க, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்தது. அதை தாண்டி இதில் ராம்லாலா ஒரு கேரக்டர் தான் மெயின் கேரக்டர், அவருமே நல்லா பண்ணியிருந்தார். கேரக்டர் வைஸ் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கடுத்து இசை. இந்த படத்தில் வர பாடல்கள் வந்துட்டு உங்களுக்கு படத்தை தாண்டி வெளியிலலாம் கொண்டு போய் யோசிக்க விடாது. பட் படமாக பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த பாடல்கள் ரொம்பவே நல்லா இருந்தது, இதமாக இருந்தது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் எல்லாம் பெருசாக யோசிக்க விடாமல் அந்த பாட்டு கொண்டு போன விதம் நம்மளை ரொம்ப சட்டிலாக நம்மளை வந்து என்கேஜிங் பண்ணுறதுக்கு அந்த இசை ரொம்பவே துணை இருந்ததுன்னே சொல்லுவோம். பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சூப்பராக இருந்தது. ஸோ மியூசிக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் தென் ரைட்டிங். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ஸ்டோரியை எடுத்துக்கிட்டு சர்ப்ரைசிங்லி அதுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ், அதுவும் கம்யூனிசம் பேசியிருக்கிற விதம் பிரமாதமாக இருந்தது. படத்தோட ட்ரைலர் பார்க்குறப்பையும் முதல் பாதி பார்க்குறப்பையும் டெஃபினட்டாக என்னால் கொஞ்சம் தோணும், ஏன்னா ஒரு மிடில் கிளாஸில் எப்படியா இவ்வளோ இந்த ஹீரோட கேரக்டரே வந்துட்டு ரொம்ப ஏமாந்தோன்னா இவ்வளோ முட்டாளாக இருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு தோண வைக்கும். ட்ரைலர் பார்க்குறப்போ ஆப்வியஸ்லி இது இன்னொரு குடும்பஸ்தன், ஒரு 3 BHK அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் உண்டாக்கியிருக்கும். பட் அதை தாண்டி செகண்ட் ஹாஃபில் அந்த டேரக்டர் பேசின விதம் ஒரு பாலிடிக்ஸ், ஒரு கம்யூனிசம். கம்யூனிசம்னா என்ன? நம்ம கத்தி படத்தில் தளபதி சொன்னது தான், நம்மளுக்கு இருக்கிறத தாண்டி எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கறது தான். ஸோ நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, அது நம்மளுக்கு தேவையானது இருக்குது, நம்மளுக்கு தேவையானதை தாண்டி மற்றவங்களுக்கு அதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதா கம்யூனிசம். அதை தான் இந்த படத்துலையும் கான்செப்டாக எடுத்திருக்காங்க. அந்த மெசேஜ் தான் கிளைமேக்ஸே சொல்லியிருக்காங்க. ஸோ ரைட்டிங்காக பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு சில இடங்களில் லேக் தெரிஞ்சாலும் அதை தாண்டி அவங்க சொல்ல வந்த விதம் கண்டிப்பாக ப்ராப்பராக போய் சேரும்ன்றதை நான். ஸோ எனக்கு இது எல்லாமே ரொம்பவே பிடிச்ச விஷயங்கள். ஸோ என்ன எனக்கு இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு படத்தில் இன்னும் கொஞ்சம் இதை பெட்டர் பண்ணியிருக்கலாமே, இதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணுன விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சென்டென்ஸ். இவங்க யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, டிஜிட்டலி உங்களோட ப்ராடக்ட்ஸையோ பிராண்டட்ஸையோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு கம்பெனி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. உங்ககிட்ட ஒரு பிராண்ட் இருக்கலாம், நீங்கள் ஒரு ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஸ்மால் ஸ்கேலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். அவங்ககிட்ட எல்லாமே இவங்க கையில் இருக்கும். பட் அதுக்கான ஆடியன்ஸோ அதுக்கான கஸ்டமர்ஸோ மக்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, அவங்ககிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்ற கன்ஃபியூஷன் இருக்கலாம். சரி, சோஷியல் மீடியாவில் ட்ரை பண்ணலாம்னா அதில் நிறைய ஸ்கேமர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த பயம் இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷனாக தான் ப்ரெசென்டர்ஸ் இருக்காங்க. நீங்கள் உங்கள் பிராண்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸை மேம்படுத்துறதுல நீங்கள் உங்கள் கவனத்தை செலுத்தினா போதும். ஏன்னா அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட டிஜிட்டலி அவங்கக்கிட்ட அவங்க கையிலேயே கொண்டு போய் சேர்க்குற வேலையை தான் ப்ரெசென்டர்ஸ் சிறப்பாக பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் ப்ரெசென்டர்ஸை தாராளமாக நம்பலாம். இன்னும் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ மிடில் கிளாஸ். ஸோ இந்த படத்தில் எனக்கு இன்னும் பெட்டராக என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுன விஷயம் வந்துட்டு, முதல் பாதி நான் சொன்ன மாதிரி பிரமாதமாக கொண்டு போயிருப்பாங்க. அது இன்டர்வல் முதல் கொண்டுமே ஒரு இடங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும், அதாவது ஒரு நல்ல நடனம் இவ்வளோ ஈஸியாக நல்லா நடந்தோம் அப்படின்னு தோணும். இன்டர்வல்லாம் நம்மளுக்கு அது ரொம்பவே வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் தான். ஆனால் நம்மள அந்த இன்டர்வல் வரைக்கும் நம்ம என்கேஜிங்காக கொண்டு போன விதம் அதெல்லாம் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃபில் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸில் சினிமாக்காண்டி ஒரு சில விஷயம்லாம் சேர்த்துருப்பாங்க. அது படமாக பார்க்குறப்போ உங்களுக்கு இதெல்லாம் என்ன அப்படின்னு தோணும். ஆனால் ஒரு கான்ஃபிடன்ஸாக பார்க்குறப்போ உங்களுக்கு அது படத்தோட கனெக்ட் ஆகி கொண்டு போகிற விதம் நல்லா இருந்தது. பட் எனக்கு இன்னுமே அந்த செகண்ட் ஹாஃபோட ரைட்டிங்கை இன்னும் கொஞ்சம் எமோஷனலாக கனெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் தோணும். ஏன்னா இது த்ரோட்டில் மூவி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வல் வரும்போதே வந்து ஒரு சீரியஸான இஷ்யூவே இன்டர்வலாக வரும்போது அது காமெடியாக தான் இருந்திருக்கும், காமிக்கலாக தான் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ எமோஷனலாக பெருசாக ஃபர்ஸ்ட் ஆஃப்ல எங்கேயும் கனெக்ட் ஆகுது. ஸோ செகண்ட் ஹாஃப்ல அந்த எமோஷனல் கண்டென்ட் ஏதோ ஒரு இடத்துல ஒர்க் அவுட் ஆகிற டைமில் உங்களுக்கு இன்னுமே பலமாக வச்சுருந்தீங்கன்னா மக்கள்கிட்ட அது இன்னும் ஈஸியாக உள்ளே போய் இறங்கும். ஸோ அந்த விஷயத்த கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. படம் வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையில் அவங்க படுற கஷ்டங்களை மட்டுமே சொல்லி எடுக்கப்பட்ட படம் இல்லை. அதை தாண்டி அவங்களுக்கான ஒரு நல்லதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும் போது அந்த வாய்ப்பை அவங்க எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜோட வந்திருக்கிற படம். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு படம் தான். யார் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம். கண்டிப்பாக அவங்களால நிறைய இடத்துல கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு தான் திரைக்கதை இருக்குது, காட்சி அமைப்பும் அப்படி இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களால் ஒரு சில இடங்களில் உங்களே நீங்கள் அதை திரையில் பார்க்க முடியும். ஒரு நல்ல படம் தான், கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஸோ எனக்கு மிடில் கிளாஸ் எந்த அளவுக்கு வந்து எக்ஸைட்டிங்காக என்டர்டெய்னிங்காக என்கேஜிங்காக இருந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 100க்கு வந்து நான் 65 கொடுப்பேன். தாராளமாக ஒரு வாட்சபிள் ஃபீல் குட் மூவிஸ் தான், தியேட்டரில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் மக்களை, மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு நல்ல திரைப்படம், வேறு நல்ல விமர்சனம், வேறு ஒரு முன்னோட்டத்தோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். பேக் மூவி விஜய் இது நம்ம ஷோ ஃபீல் அந்த போச்சு.